ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் எம்எஸ்கே வில்லேஜ் டெக் சேனல். நம்ம கஸ்டமர் வீட்டில் ஏசி மாட்ட போகிறோம். இதான் அந்த லொக்கேஷன். இது வந்து பெட்ரூமில் மாட்ட போகிறோம். இதுலேருந்து அவுட்டோர் மேலே வச்சு ஸ்டாண்ட் அடித்து மாட்ட போகிறோம். எல்ஜி டூயல் இன்வெர்டர் மாடல் 1.5 டன் ஏசி 3 ஸ்டாரு எப்படி மாட்டுதுங்கிற பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டன் ஏசி 3 ஸ்டார் மாடலு. பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஆஃபர் பைப்பு செட்டாக வந்துடுது. பைப்புக்கு சுற்ற ஃபோம் கொண்டு வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு. மற்ற கம்பெனிலாம் ரிமோட் மட்டும் தான் கொடுப்பாங்க, பேட்டரி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு தனியாக பேட்டரி, ஸ்க்ரூவு, ஃபிஷர் கொண்டு எல்லாம் A to Z எல்லாமே செட்டாக வந்துடும். இதில் இதான் இந்த ஒரு லொக்கேஷன். இந்த இடத்துல மாட்ட போகிறோம். இந்த இடத்துல மாட்டி இதுலேருந்து ஒரு ஹோல் போட்டு பின்னாடி பேக் டு பேக் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஏசி ஹோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ஏசி மாட்ட போகிறோம். இந்த இண்டோரை தூக்கிட்டு வராப்பில் இண்டோரை தூக்கி அதில் சொருவ போகிறோம். எப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்டோரை மாட்டிட்டு நல்ல சோப்பு ஆயில், சோப்பு இருக்குது, சோப்பு நல்லா இது பண்ணி நுரைய வச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நுரைய நல்லா வச்சு பார்க்கணும். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நின்று நல்லா பாருங்கள், எதுவும் லீக்கேஜ் வருதா என்ன அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா தான் லீக்கேஜ் இருக்கா என்னன்னு தெரியும். நீங்கள் பாட்டு அசால்ட்டாக வச்சு டைட் வச்சுட்டு போயிடக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 பைப்லையும் பார்க்கணும். அதே மாதிரி கீழே உள்ள இந்த வச்சுருக்கா அந்த கீழே உள்ள பைப்லையும் ஜாயிண்ட்லேயும் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்துட்டு மறக்காமல் அதில் ஒயிட் சிம்மில் வச்சு அடைச்சி விட்றணும். அப்புறம் அந்த இருக்கா அந்த லீக்கேஜ் செக் பண்ண இடத்தையும் டேப் ரோல் ஒயிட் டேப் போட்டு சுற்றி வரணும். இப்போ சுற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷனில் ஏசியை மாட்டியாச்சு. இப்போ கூலிங் செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து 24 இருக்குது. என்றைக்குமே ஏசியை வந்து நீங்கள் ஓட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 24 வச்சு ஓட்டி விடுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் 27 வச்சுக்கிட்டு 27 இல்லை 28 உங்களோட ரூம் உங்களோட கூலிங் எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 27, 28 வச்சிங்கன்னா நார்மல் கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து கரண்ட்டு பணம் ரொம்ப வராது. இதே இது 20, 21 வச்சு ஓட்டும் போது ஹை கூலிங்காக இருக்கும், ஆனால் கரண்ட்டு பணம் ரொம்ப வரும். அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரூமில் வந்து இந்த மாதிரி பீரோல், இரும்பு கட்டில் மேக்ஸிமம் இருக்க தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் வந்து நல்லா நிற்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள், அதே மாதிரி இந்த ஃபேன், இந்த லொக்கேஷன் இதெல்லாம் வைக்காதீங்க. நீட்டாக எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு ஏசி ரூம்னால் நீங்கள் கரெக்டாக அதுக்கு தக்க வச்சுருந்தீங்கன்னா கூலிங் வந்து நல்லா நிற்கும், கரண்ட்டு பணமும் வராது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.